ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோ எதை பற்றினா, யாரெல்லாம் வந்து பாட்டு பாடுறாங்களோ, இல்லை ஸ்பீச்சில் இருக்காங்களோ, டிபேட் இல்லை ஃபைன் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி வாய் வார்த்தைகளை வச்சு, வாயின் வலிமை கொண்டு ஜனங்களை அட்ராக்ட் பண்ணுறாங்களோ, இல்லை அவங்களோட குரலை நல்ல ஒரு வசீகரமாக, ஒரு அட்ராக்டிவாக ஆக்கிறதுக்கான ஒரு காடஸ் தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து மாத்தங்கி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, மாத்தங்கி. இந்த மாத்தங்கி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான அம்பாள். ஷீ இஸ் நோன் ஃபார் அவங்களோட விஸ்டம், நாலெட்ஜு, நம்மளுக்கு அதுக்கான அறிவு, ஆற்றல், மியூசிக் நல்லா கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, பேச்சு போட்டியில் கலந்துக்கிறவங்க, பட்டிமன்றம் இல்லை மேடை பேச்சாளர்கள், பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களோ, இல்லை தன் பேச்சு திறனை மட்டும் நம்பி சில இந்த ஆங்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, பேசுகிறாங்க, விஜே, ஆர்ஜே அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த அம்பாளோட மந்திரம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாராவது நீங்கள் பேட்டி எடுக்கணும், இன்டர்வியூ பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஸ்டோரி, நீங்கள் வந்து ஒரு ஒரு செலிப்ரிட்டியை இன்டர்வியூ பண்ணணும், உங்களோட கேள்வி கரெக்டாக வரணும், உங்களோட குரல் வந்து அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க, மியூசிக் காம்படிஷனில் கம்பீட் பண்ணுறவங்களுக்கு இந்த அம்மாவின் மந்திர ஜபம், இதுக்கு நீங்கள் விரதம்லாம் இருக்க தேவையில்லை. வெறும்னா இந்த மந்திரத்தை மட்டும் ஒரு 108 முறை டெய்லியே சொல்லிட்டு வந்தாலே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி நம்மளே வந்து ரொம்ப இந்த ஜபம் பண்ண நம்மளே ரொம்ப அட்ராக்டிவாக ஆகிடுவோம். தேஜஸ், பொலிவு இதெல்லாம் நமக்கு ஃபேஸ்க்கு வந்துடும். நம்மளே ஒரு அட்ராக்டிவ் கிராவிடேஷ்னல் பவர், ஒரு மேக்னெட்டாக மாறிடுவோம் அட்ராக்ட் பண்ணுறதுல. ஸோ இந்த மந்திரம் எப்படி என்னென்னா, ஓம் ஹ்ரீம் ஐம் பகவதி மாதங்கேஸ்வரி ஸ்ரீம் ஸ்வாஹா. ஐ ரிப்பீட், ஓம் ஹ்ரீம் ஐம் பகவதி மாதங்கேஸ்வரி ஸ்ரீம் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் டெய்லி சொல்லிட்டு வாங்க. நீங்களும் வந்து அந்த எந்த துறையில் நீங்கள் வந்து நிறைய நாலேஜ் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாலேஜ் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அந்த அந்த துறையை பற்றி நம்மளுக்கு ஈஸியாக புரியும். அப்படிப்பட்ட ஆற்றலை அந்த அம்பாள் நம்மளுக்கு தருவா. எல்லாரும் நம்மளோட எப்போவுமே ஒருத்தவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்தாங்க, ரொம்ப நாலேஜபிளாக இருந்தாங்கன்னா, எவ்ரிபடி டென்ஸ் டு கோ அண்ட் ஆஸ்க். ஒரு டவுட் கேட்குறதோ, ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறதோ, இல்லை அவங்ககிட்ட கேட்டால் இதுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி நம்ம ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக மாறுவோம். டெய்லி ட்ரை பண்ணி பாருங்கள்.